சொல்லி மோகன்லால் as an ஆர்டிஸ்ட், மோகன்லால் as a ப்ரொடியூசர், இதை நீங்கள் எப்படி பார்ப்பீங்க சார்? அவங்க அவங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷனே கிடையாதுமா. அவங்க வேற ஒரு பேட்டர்ன்மா. நான் இதுதான் அப்படின்னு அவங்க எதையும் ஃபிக்ஸ் பண்ணிட்ட மாதிரி எனக்கு தெரியல. இப்போது நான் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். அவருடைய என்னை கேட்டான் என்னுடைய ஃப்ரெண்டு 78. சரி கூப்பிட்டு நடினே, எனக்கு ஒரு சின்ன கேரக்டர் கொடுத்தாங்க, நடிச்சிட்டேன். அப்புறம் நவோதயாவில் ஒரு படத்தை ஏதோ கேட்டாங்க. என் ஃப்ரெண்டு, நான் அப்ளை பண்ணல, என் ஃப்ரெண்டு நீ நடிக்கிறடான்னு கேட்டான். சரி போடுறானே, நான் போஸ்ட் பண்ணல, அவன் தான் போட்டான். மறுநாள் காலையில் என்னை நடிக்க சொல்லிட்டாங்க. அதான் மஞ்சள் உறிஞ்ச பூக்கள் அப்படின்றாரு. அப்புறம் நான் நிறைய படங்களில் வில்லன் நடித்தேன், அப்புறம் காமெடியாக நடித்தேன், அப்புறம் ஆன்டிகிராவிட்டேன். இப்போ நான் 350 படம் நடிச்சிருக்கேன் அப்படின்னு ஒரு மனுஷன் சொல்லும்போது அதுக்குள்ளார ஒரு கர்வமோ அல்லது பயணப்பட்ட டயர்டோ இல்லை, ஸ்டில் ஃப்ரெஷ். அதுதான் நான் சொல்கிறேன், அவங்களுக்குள்ள ஒரு ஐடென்டிஃபிகேஷன் இல்லைன்னு ஸ்டில் ஃப்ரெஷ்ஷாக சொல்கிறார். அது ஒரு பெரிய மனநிலையில் அதை நம்ம அதை எதில் வேணாலும் உட்கார வைக்கலாம். ரொம்ப பெரிய. அதே மாதிரி அவர் மம்முட்டி சார் அப்படி தான் சார், சைனஸ் அப்துல்லாலேருந்து எல்லாமே சொல்லணும். இப்போ அவரை போய் கேட்டால், நாங்கள் ஸ்டார்டம் எங்கள் ஷோல்டரில் தூக்கிட்டு போனதில்லை, அது 2 கேரக்டர். அது எங்களுக்கு ஹீரோ எங்களுடைய கதை தான். அப்படி அதுதான் அவங்களுடைய மனம். தமிழ் சினிமாவில் கதை தான் ஹீரோ அப்படின்ற காலம் எங்கே முடிஞ்சுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? பீம்சிங் சார், ஸ்ரீதர் சாரோட முடிஞ்சிருச்சு. மகேந்திர சார் இருக்கிற வரைக்கும் இருந்தது, அப்புறம் அதுவும் இல்லாமல் போச்சு.